ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் வேதம் புகழும் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 7/7/2025 ஆனி மாதம் 23ஆம் நாள், விஸ்வாவசு வருடம், அற்புதமான நாள் இன்றைய நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 5:48 சூரிய அஸ்தமனம் மாலை 6:40 இன்றைய ஆதிக்க கிரகம் சந்திர பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமானை இன்றைய நாளிலே வழிபட வேண்டும். இன்று நல்ல சுப முகூர்த்த நாள். இன்றைய நாளிலே மன வாழ்க்கையிலே இணைகின்ற தம்பதிகளுக்கெல்லாம் மனமார்ந்த ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் காலை 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் மாலை 5:45 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் காலை 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் மதியம் 3 மணி வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை. இந்த நேரத்திலே என்ன செய்யலாம்? திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாம். புதிதாக ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம். அழகு சாதன பொருட்கள் வியாபாரம் தொடங்கலாம். அனைத்து விதமான சுபகாரியங்களும் தொடங்கக்கூடிய அற்புதமான நேரம் இன்றைய இந்த நேரம். அதேபோல் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் சனிகோரை நேரம் மதியம் 2 மணி முதல் மதியம் 3 மணி வரை. இந்த நேரத்திலே எந்த விதமான வீண் வாக்குவாதங்களிலேயும் ஈடுபடாதீர்கள். வீட்டிலே இருந்தால் நிம்மதியாக தூங்கிவிடுவீர்கள். 1 மணி நேரம் எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. ஆகவே இந்த நேரம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம். இன்றைய நட்சத்திரம் இன்று முழுவதும் அனுஷம். இன்றைய திதி இன்று முழுவதும் துவாதசி இருக்கின்றது. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. கவனமாக இருக்க வேண்டும். தொடர்ந்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமும். மௌனம் 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 மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகின்ற நல்ல நாள் இன்றைய நாள். ஆகவே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்படும். ஆகவே விட்டு கொடுத்து செல்லுங்கள். விட்டு கொடுத்து செல்பவர்கள் கெட்டுப்போவது இல்லை. எனவே இன்றைய நாள் நீங்கள் எல்லா விதத்திலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வெளியூர் பிரயாணங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். பணிச்சுமை அதிகமாக இருக்கும் வேலையிலே, அதேபோல் அலுவலகத்திலும் சரி வெளியிடங்களிலும் சரி வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். உங்களுடைய முயற்சிகளை எல்லாம் தள்ளி போடுவது நல்லது. மொத்தத்தில் இன்றைய நாள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே சுபகாரியங்கள் தொடங்குவதற்கான பேச்சுவார்த்தைகளை எடுக்கலாம். அவற்றை இன்றைய நாளிலே பேச்சுவார்த்தைகளை தொடங்கினால் அது நல்லபடியாக முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வியாபாரத்திலே பெரும் முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைகின்ற நாள். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். இன்றைய நாளிலே சிவபெருமானை வணங்குங்கள். மேலும் இன்றைய நாளிலே இன்னொரு தகவல். இன்றைய நாளிலே திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கும்பாபிஷேகம் அற்புதமான முறையிலே இந்து சமய அறநிலையத்துறையால் நடத்தப்படுகின்றது. மிக மிக அற்புதமான விசேஷமான நாள். நாம் எல்லோரும் நம்முடைய வாழ்நாளிலே காண்கின்ற அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த திருச்செந்தூர் முருகனுடைய கும்பாபிஷேக நிகழ்வு. ஆகவே இன்றைய நாளிலே
அங்கே செல்ல முடியவில்லை என்றாலும் இல்லத்திலே இருந்தபடி திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா என முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லி கந்த சட்டி கவசத்தை சொல்லி முருகப்பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் பாடி இன்றைய நாளை நாம் கழிப்போம். அற்புதமான நாள். எல்லோருக்கும் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க வேண்டும். 12 ராசியினரும் இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்க வேண்டும். தந்தை சிவனை வணங்க வேண்டிய நாள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். உத்தியோக உயர்வும் பணியிட மாற்றமும் கிடைக்கும். அலுவலகத்திலே மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே தலையிடக்கூடாது. யாருக்கும் கருத்து சொல்லக்கூடாது. தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். புதிதாக கடன் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகின்ற நாள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். இன்றைய நாளிலே சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய பங்கு கைக்கு வரும். மொத்தத்தில் இன்றைய நாள் அற்புதங்கள் நடக்கின்ற நல்ல நாள். இன்றைய நாளிலே சிவபெருமானை வணங்குங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகின்ற நாள். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். மொத்தத்தில் மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து மனதிலே தெளிவு உண்டாகின்ற நல்ல நாள். இன்றைய நாளிலே சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கன்னியா ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். காரிய தடைகள் எல்லாம் விலகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நல்ல நாள். உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபம் ஏற்படும். சிறப்பான நாள் இது. சிந்தை மகிழ சிவனை பாடுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய சுபகாரியங்கள் எல்லாம் கைகூடும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீர்வுக்கு வரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்பத்திலே ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். மொத்தத்தில் இன்றைய நாள் அற்புதமான நாள். அந்த ஆதி சிவனை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார்.
உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பூர்வீக சொத்திலே இருந்து உங்களுக்கு வர வேண்டிய பங்கு கைக்கு வரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நல்ல நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் அதற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். அதேபோல் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். மனக்குழப்பங்கள் தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். இன்றைய நாளிலே ஆதிசிவன் தாழ் பணிந்து அருள் பெறுவோமே. சிவனை வணங்குங்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நாளிலே புதிதான முயற்சிகளை இன்றைய நாளிலே தொடங்காதீர்கள். காரிய தடைகள் ஏற்படுகின்ற நாள். ஆகவே புதிதான முயற்சிகள் வேண்டாம். உங்களுடைய நாள்தோறும் செய்கின்ற வேலைகளை மட்டும் செய்து வாருங்கள். ஆனால் தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே வார்த்தைகளை எண்ணி எண்ணி பேசுங்கள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். முயற்சிகள் காலதாமதமான வெற்றியை தரும். முயற்சி திருவினையாக்கும். ஆகவே முயற்சியை நிறுத்த வேண்டாம். இன்றைய நாளிலே செய்கின்ற முயற்சிகள் சற்று விரயமாக வாய்ப்பிருக்கின்றது. ஆகவே கவனமாக இருங்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். ஆகவே நிறுத்தி நிதானமாக பேசுங்கள். நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். இன்றைய நாளிலே சிவ வழிபாடு செய்யுங்கள். நாள் முழுவதும் நல்லதாக மாறும். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய சந்திரன் மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடுகின்ற நல்ல நாள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்கள் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வருகின்ற நல்ல நாள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். மொத்தத்தில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நல்ல நாள். இன்றைய நாளிலே சிவனை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று அரசு சம்பந்தமான ஆதாயம் உண்டாகும். உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கின்ற நல்ல நாள். வேலையிலே உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். மாணவர்கள் சாதனை புரியக்கூடிய நாள். காரிய தடைகள் எல்லாம் விலகி காரிய வெற்றிகள் உண்டாகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் எல்லாம் முற்றிலுமாக தீர்வுக்கு வரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளிலே சிவபெருமானை வணங்குங்கள். நல்லவற்றை பெறுங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். உங்களுடைய தொழில் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். எல்லா வகையிலும் வெற்றிகள் தேடி வருகின்ற நல்ல நாள். வியாபாரம் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள்
சுபகிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மை செய்கின்ற நாளாக இருக்கின்ற காரணத்தினாலே இன்றைய நாள் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கின்றது, நேர்த்தியாக இருக்கின்றது, சந்தோஷமாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுங்கள். சிவபெருமானுக்கு நன்றி சொல்லுகின்ற நாளாக உங்களுக்கு இருக்கின்றது. சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசினரும் இன்றைய நாளிலே சிவ வழிபாடு செய்வோம். திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்குவோம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். செந்தூரின் முருகையா, சிங்கார வேலையா, உன் கீதம் பாட பாட சங்கீதம் வருதையா, செந்தூரின் முருகையா. அற்புதமான நாள் இன்றைய நாள். திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய குடமுழுக்கு வைபவம் நாம் வாழ்கின்ற நாளிலே இன்றைய நாள் என்பது நமக்கெல்லாம் இறைவன் கொடுத்திருக்கின்ற அற்புதமான ஒரு நாள். வாரியார் சுவாமிகள் அவர்கள் சொல்லுவார், தன்னுடைய அந்திம காலம் வரை முருகப்பெருமானுடைய புகழை பேசி 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 தழும்பேறிய அந்த அற்புதமான வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், கந்தா என்றால் இந்தா என்று கொடுக்கின்ற தெய்வம் முருகப்பெருமான். முருகனை சேவிப்பவர்களுக்கு எல்லா வளமும் கொடுக்கின்ற அற்புதமான தெய்வம் முருகப்பெருமான். இல்லை என்று சொல்லாத தெய்வம் முருகப்பெருமான் என தன்னுடைய சொற்பொழிவுகளிலே அடிக்கடி சொல்லுவார் வாரியார் சுவாமிகள். இந்த வாரியார் சுவாமிகளை வணங்கி இன்றைய நாளிலே அவருடைய ஆன்மாவானது அங்கே சுற்றி கொண்டிருக்கும். நிச்சயமாக ஆஹா, தமிழகத்திலே திருச்செந்தூரிலே முருகப்பெருமானுக்கு குடமுழுக்கு நடைபெறுகின்றதே என அதனை பார்ப்பதற்காக வாரியார் சுவாமிகள் நிச்சயமாக தன்னுடைய ஆன்மாவை அங்கு அவருடைய ஆன்மாவானது அங்கே நிறைந்து நின்றிருக்கும். ஆகவே வாரியார் சுவாமிகள் அவர்களை வணங்கியபடி இன்றைய நாளிலே திருச்செந்தூர் முருகப்பெருமானை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அதாவது அங்கே வருகின்ற கூட்டமும் கடலளவு கூட்டம். அன்றே எழுதினார் கண்ணதாசன் அவர்கள், கோவிலின் அருகில் கூடிய கூட்டம் தலையா கடலலையா என எழுதினார் கவியரசர். அது இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் உறுதியாகி கொண்டிருக்கின்றது. சாதாரண நாட்களிலேயே திருச்செந்தூரில் சென்று வழிபாடு செய்வதற்கு பல மணி நேரங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கின்றது. இன்றைய நாள் கும்பாபிஷேக நாள். கும்பாபிஷேக நாளிலே அங்கு எள் போட்டால் எள் விழாது தரையிலே, அப்படி ஒரு கூட்டம் இருக்கும். நாம் எல்லோராலும் அங்கு சென்று தரிசிக்க முடியாது. இருந்த இடத்திலேயே அகம் பிரம்மாஸ்மி என சொல்லி வைத்தார்கள் பெரியோர். இருந்த இடத்திலிருந்து இறைவனை முருகப்பெருமானை இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அதாவது நமக்கு ஏற்படுகின்ற எப்படிப்பட்ட கஷ்டங்களையும் நீக்கி நம்முடைய வாழ்வை வளமாக்குபவன் கந்தக்கடவுள் முருகப்பெருமான். சிவபெருமானுடைய நெற்றியிலே இருந்து தோன்றிய அற்புதமான தெய்வம், நெற்றிக்கண்ணிலே இருந்து வந்த அந்த நெருப்பிலிருந்து தோன்றிய தெய்வம், தாயுடைய கருவறையிலே இருந்து வராமல் நெற்றிக்கண்ணிலே இருந்து வந்த தெய்வம். அதனால் சிவபெருமானுடைய அத்துணை அம்சங்களும் முருகப்பெருமானுக்கு உண்டு. மேலும் பக்தர்களுக்கு அவர்கள் கேட்ட வரத்தை கேட்டவுடன் கொடுக்கின்ற தெய்வம் முருகப்பெருமான். இதனை நாம் ஆறுபடை வீடுகளுக்கும் நாம் அடிக்கடி சென்று வந்தால் இதை நாம் நிச்சயமாக உணரலாம். அதிலும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் அங்கு சூரனை வதம் செய்து அவனை கொல்லாமல் அவனுடைய கண்மங்களை அழித்தார். அவனுடைய கண்மங்களை அழித்து மாயத்தை அழித்து பிரம்மம் எது என அவனுக்கு உபதேசித்து அவனை தன்னோடு இணைத்து கொண்டார். ஆகவே இங்கு நடக்கின்ற சத்ரு சம்ஹார பூஜை என்பது அற்புதமான பூஜை. இந்த சத்ரு சம்ஹார பூஜை யாரெல்லாம் அதிலே பங்கு கொள்கின்றார்களோ அவர்களுக்கு இருக்கின்ற மறைமுக எதிரிகளுடைய தொல்லை அகலும். நாம் ஒரு தொழிலை தொடங்குகின்றோம் என்றால் அதிலே முருகப்பெருமானை ஒரு பங்குதாரராக சேர்த்து கொண்டு, முருகா உன்னை நம்பி உன்னுடைய வேலினை வணங்கி உன்னுடைய தாளினை பற்றி கொண்டு இந்த தொழிலை நான் தொடங்குகின்றேன். இந்த தொழிலிலே
எனக்கு ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் அருள்வாயப்பா என முருகப்பெருமானை ஒரு பங்குதாரராக சேர்த்து கொண்டு உங்களுடைய தொழிலை தொடங்குங்கள். நீங்கள் அடைகின்ற வளர்ச்சி என்பது அற்புதமானதாக இருக்கும். நீங்கள் அந்த தொழிலை செய்து அதிலே வருகின்ற லாபத்திலே இருந்து ஒரு பங்கை முருகப்பெருமானுக்கு காணிக்கையாக கொடுங்கள். அங்கு சென்று அங்கு நடக்கின்ற நல்ல பணிகளிலே உங்களுடைய பங்கை செலுத்தி வாருங்கள். உங்களுடைய தொழிலானது மென்மேலும் 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 உயரும். இப்படி திருச்செந்தூர் முருகப்பெருமான் என்பவர் நமக்கெல்லாம் எல்லா விதமான பாக்கியங்களையும் கொடுப்பவர். ஆகவே அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு கந்தர் சஷ்டி கவசம் என்பது மிக மிக அற்புதமான ஒரு கவசம். இந்த கந்த சஷ்டி கவசத்தை எழுதிய பாலதேவராய சுவாமிகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதமான விஷயம் நடந்தது. மிக தாங்க முடியாத ஒரு வயிற்று வலியாலே துடித்தார் பாலதேவராய சுவாமிகள். இந்த பாலதேவராய சுவாமிகள் தன்னுடைய வயிற்று வலியை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு திருச்செந்தூருக்கு வந்தார். அதாவது திருச்செந்தூர் கடலிலே தன்னுடைய உடலை விட்டுவிடுவோம், உயிரை விட்டு விடுவோம், பிராணகத்தை செய்து கொள்ளலாம், தற்கொலை செய்து கொள்ளலாம் கடலிலே விழுந்து என திருச்செந்தூருக்கு வருகின்றார். அவர் கோவையைச் சேர்ந்தவர். இங்கே திருச்செந்தூரிலே அவர் வந்த நேரம் என்பது சஷ்டி துவங்குகின்ற காலம். மகா கந்த சஷ்டி என்பது திருச்செந்தூரிலே எப்படி நடக்கும் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும், நமக்கெல்லாம் தெரியும். ஆகவே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கே குழுமி இருக்கின்றார்கள். முருகா சரணம், முருகா சரணம், கந்தா சரணம் என முருகப்பெருமானை பக்தியோடு அழைத்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லோருடைய கண்களிலேயும் நீர் கசிகின்றது. முருகா 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 என அனைவரும் ஒருமித்த குரலிலே முருகனை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். முருகப்பெருமானை தரிசிக்கின்றார். பிராணகத்தை செய்ய வேண்டும் என தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு கடற்கரைக்கு செல்கின்றார். அங்கே குழுமியிருந்த பக்தர்களுடைய கோஷமும் இவருக்கு மனமாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. என்னவென்றால் சஷ்டி காலமாக இருக்கின்றது. இப்போது இத்துணை பக்தர்கள் குழுமி இருக்கின்றார்கள். இப்போது நாம் நம்முடைய உயிரை மாய்த்து கொண்டால் கடல் தீட்டாகிவிடுமே, பக்தர்களுக்கெல்லாம் அது ஒரு பாவத்தை ஏற்படுத்தி விடுவே, பக்தர்களுக்கு நம்மால் இடையூறு ஏற்படக்கூடாதே என தன்னுடைய வயிற்று வலியை மிகவும் பொறுத்து கொண்டு மீண்டும் முருகப்பெருமானை தரிசித்து அங்கு மண்டபத்திலே அன்று இரவு தங்குகின்றார். மண்டபத்திலே முருகப்பெருமானுடைய கருணையை பாருங்கள். அந்த மண்டபத்திலே அவர் தங்கியிருக்க நள்ளிரவிலே விதிகாலை பொழுதிலே முருகப்பெருமான் அவருடைய கனவிலே தோன்றி, பாலதேவராயா கந்தர் சஷ்டி கவசத்தை பாடு என அவருக்கு ஒரு பணியை கொடுக்கின்றார். நாம் எப்போதுமே மனது சற்று கட்டமாக இருந்தால் ஏதேனும் ஒரு வேலையை மேற்கொண்டு விட்டோம் என்றால் அந்த மனது கட்டமானது நீங்கிவிடும். அப்படி முருகப்பெருமான் ஒரு அருமையான ஒரு வேலையை பாலதேவராய சுவாமிகளுக்கு கொடுக்கின்றார். என்ன கொடுக்கின்றார்? சஷ்டி கவசத்தை எழுது என ஒரு பணியை கொடுக்கின்றார். அந்த பணியை கொடுத்தவுடன் பாலதேவராய சுவாமிகளுக்கு தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் போய்விடுகின்றது. முருகப்பெருமானுடைய அருளினாலே அவர் பெற்றிருந்த அந்த மிக கொடிய வயிற்று வலியான அந்த வயிற்று வலி நோயும் போய்விட்டது. உடனே அவர் அந்த கந்த சஷ்டி கவசத்தை எழுத தொடங்குகின்றார். ஒரு கவசமாக எழுதினார். 6 படை வீட்டுக்கும் 6 கந்த சஷ்டி கவசங்களை எழுதினார். ஆக இப்படிப்பட்ட அற்புதமான கருணை வடிவம் கொண்ட தெய்வம் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே அன்றைக்கு பாலதேவராய சுவாமிகள் தற்கொலை செய்து கொள்ளாமல் நமக்கெல்லாம் ஒரு ஞான பொக்கிஷமாக அந்த கந்தர் சஷ்டி கவசத்தை நமக்கெல்லாம் கொடுத்தார். ஆக இந்த அற்புதமான நாளிலே இந்த குடமுழுக்கு நடைபெறுகின்ற கும்பாபிஷேகம் நடைபெறுகின்ற அற்புதமான வேளையிலே வேத கோஷங்கள் முழங்க முருகப்பெருமானுக்கு அற்புதமான அந்த கும்பாபிஷேகம் நடைபெறுகின்ற வேளையிலே இல்லத்திலே இருந்து முருகப்பெருமானுடைய படத்துக்கு நன்கு அலங்காரம் செய்து வைத்துவிட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா என
முருகப்பெருமானை கொண்டாடி கந்தர் சஷ்டி கவசத்தை சொல்லுவோம். துதிப்போர்க்கு வல்வினை போ துன்பம் போ, நெஞ்சிற்பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும், நிட்டையும் கைகூடும் நிம்மலரருள் கந்தர் சட்டி கவசந்தனை, அமரரிடர் தீரவமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி. அந்த முருகப்பெருமானை சட்டி கவசத்தை சொல்லி நமக்கெல்லாம் முன்பு எத்தனையோ முன்னோர்கள் அந்த முருகப்பெருமானை பாடினார்கள். வள்ளலார் சுவாமிகள் பாடினார். இப்படி எத்தனையோ அருணகிரிநாத பெருமான் பாடினார். இப்படி எத்தனையோ முன்னோர்கள் நமக்கெல்லாம் முருகப்பெருமானை அற்புதமாக பாடல்களால் பாடி கொடுத்திருக்கின்றார்கள். அந்த பாடல்களை எல்லாம் பாடி கேட்டு இன்று நாள் முழுவதும் அந்த முருகப்பெருமானை மனதிலே வைத்து, முருகனை சிந்தையிலே வைத்து நம்முடைய காரியங்களை செய்வோம். இன்றைய நாளிலே முருகப்பெருமானுடைய அருளினாலே எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம். இந்த மண்டலாபிஷேகத்துக்குள் ஒரு நாள் அந்த முருகப்பெருமானை திருச்செந்தூர் சென்று தரிசித்து வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். முருகன் பெயரை சொன்னால் நமக்கு 7 முகம்தான் கிடைக்கும். 6 முகம் இருக்க அனுதினமும் 7 முகம் என சொல்லி வைத்தார்கள் பெரியோர். ஆகவே அப்படிப்பட்ட அற்புதமான முருகப்பெருமானை இந்த கும்பாபிஷேக நன்னாளிலே அவனை போற்றி பணிந்து வணங்கி வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.